ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 2 கம்பெனிஸோட ஐபிஓ டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் ஐபிஓ, இன்னொன்று வந்து சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் சாந்திலால் கோல்டு இன்டர்நேஷனல் ஐபிஓ வந்து ஜூலை 25 ஓப்பன் ஆகி ஜூலை 29 க்ளோஸ் ஆகுது. ஸோ இது ஃபைனலைஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10. பட் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 1. அந்த ஷேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறது ஜூலை 31. கட் ஆஃப் டைம் ஃபார் யூபிஐ மேண்டேட் கன்ஃபர்மேஷன் வந்து ஜூலை 29 5 PM அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 29 5 PM சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் 25, க்ளோஸ் டேட் 29, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 30, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து 31, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து 31, லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட்டு இதில் அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி 2003 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஹை குவாலிட்டி 22 கேரட் சிசெட் கேஸ்டிங் கோல்டு ஜுவல்லரி பண்ணுறாங்க. டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷனில் இவங்க ஸ்பெஷலைஸ் கம்பெனி. ஸோ அது இல்லாமல் பேங்கிள்ஸ், ரிங்ஸு, நெக்லஸு, செட்ஸு, சூட்டபிள்ஸ், ஸ்பெஷல் அக்கேஷன், வெட்டிங்ஸ், ஃபெஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்டு ப்ரொடக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் எங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஃபினான்ஷியல் இயர் 25ல் 24 கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவன்யூ 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 108% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 அசட் மட்டும் 419 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ 1112 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 55 கோடியாக இருக்குது. எபிட்டா 97 கோடியாக இருக்குது. நெட்ஒர்த் 152 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் 233 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்குது. அட் த சேம் டைம் நெட்ஒர்த்தை இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ரெவன்யூம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அசட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓரளவு பார்க்கும்போது பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் பட் அட் த சேம் டைம் வந்து ப்ராஃபிட், ரெவன்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எனக்கு என்னமோ அந்த ஐபிஓ வந்து நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் வரட்டும், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் அது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து எவ்வளோ லிஸ்டிங் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.60% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 25.70% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 5.05% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், அதாவது அந்த ஷேர் ஐபிஓ வந்து எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ QIPக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் கேட்டகரியில் QIPக்கு வந்து 50% கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் ஷேர் வந்து அதாவது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 35% கொடுத்துருக்காங்க. NIIக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 35% கொடுத்துருக்காங்கன்னா மேபி நல்ல லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் இருந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அலர்ட்டாக சான்ஸ் இருக்குது. பட் பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் ஐபிஓ. இது வந்து ஐபிஓ டேட் ஜூலை 24 ஓப்பன் ஆகி ஜூலை 28 க்ளோஸ் ஆகுது. பட் லிஸ்டிங் டேட் வந்து பார்க்கும்போது இதில் லிஸ்டிங் டேட் ஜூலை 31, 24 ஓப்பன் ஆகி 28 க்ளோஸ் ஆகுது, 29 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், 29 அந்த இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட், 30 கிரெடிட் ஆகுது ஷேரு, 31 லிஸ்டிங் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்க அலாட் பண்ணுற குவான்டிட்டி இப்போ QIPக்கு 75% கொடுத்துட்டாங்க. QIPக்கு வந்து 75% கொடுத்துட்டாங்க. ரீட்டைலுக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க. NIIக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியில் கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.40 இருக்குது. ஸோ டோட்டல் பாரோயிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 23 கோடி. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட்ஒர்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒரு பக்கம். பட் ஆக்சுவலி இந்த 2 ஐபிஓலையுமே ப்ரைஸ் பேண்ட் என்ன எக்ஸாக்ட் எனக்கு தெரியல, அது வரல. ஸோ ப்ரைஸ் பேண்ட் வந்தோன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த 2 ஐபிஓமே ஒரு அப்டேட்டில் வச்சுக்கோங்க. பட் ஃபோக்கஸ் பண்ணுறது லிஸ்டிங் மட்டும் தான். லாங் டேர்ம்லாம் கரெக்டாக நம்மளால் இப்போதைக்கு இது கரெக்டாக கணிக்க முடியாது. மாருதி சுசுகியோட ஃபஸ்ட்டு EV வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 மார்க்கெட்டில் வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட விட்டாரா, மாருதி சுசுகியோட விட்டாரா SUV செக்மெண்ட்டில் தான் வரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி யூகேல சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட கிரெட்டா அந்த இது மஹேந்திராவோட BE6, அடுத்து டாடா கர்வு, MG Z5 EV இதுக்கெல்லாமே ஒரு காம்படிஷன் ஆட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செப்டம்பர் 3 வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 589 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆச்சு. இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறேன், முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு செக்டரில் பெருசாக இப்போதைக்கு எந்த பங்குகள்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரி தெரில. எல்லாமே பி ரேஷியோ அட்லீஸ்ட் பார்க்கும்போது ஒரு 32 to 35% பார்த்தீங்கன்னா
ஒரு பி ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. 30 to 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பி ரேஷியோ. கொஞ்சம் கம்மியானால் தான், அட்லீஸ்ட் ஒரு 20 times to 25 times அந்த ரேஞ்ச் வந்தால் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்டு, முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அக்ரி அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த Q1ல் $5.9 billion இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் டிமாண்ட் ஃபார் ரைஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஃபலோ மீட் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கீ டாமினன்ஸ் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில், குளோபல் மார்க்கெட்டில். அது மாதிரி இந்தியாவோட டீ எக்ஸ்போர்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $257.88 million அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, 257.8 million கிலோகிராமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 25ல். ஸோ இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தான். கிட்டத்தட்ட டிசம்பர் 2023 அந்த டைமில் வந்து பார்க்கும்போது 10.57% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இந்தியாவோட டீ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆனால் இதில் நம்ம பிரித்து பார்க்கும்போது சவுத் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 4.92% விழுந்திருக்குது, 96.68 million kilograms. அட் த சேம் டைம் டீ எக்ஸ்போர்ட்டு ப்ரைஸ் பர் கிலோகிராம் வந்து 290.97 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 12.65% ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவாண்டம் ஆஃப் டீ எக்ஸ்போர்ட் வந்து 256.17 million kilograms. இது வந்து 10.57 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்த் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆனது 155.49 million kilograms. சவுத் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆனது 100.68 million kilograms. இதில் நார்த் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 10.28% க்ரோத்தும், சவுத் இந்தியாவுக்கு வந்து 11.02% க்ரோத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டீ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி கேட்டிருக்கீங்க, நான் அப்டேட் பண்ணிடுறேன். 230 ரூபா பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸுக்கான ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 300 ரூபா சம்திங்கில் இருக்குது. ஜூலை 24ங்கிறது அதோட ரெக்கார்ட் டேட்டு. அந்த ரைட் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 41 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. அதாவது எவ்ரி 41 ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேருக்கு வந்து 10 ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் 41 ஷேர் இருந்தால் தான் 10 ரைட் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு மெயிலும் வரும், அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேயே ஷோ ஆகும். அது மூலமாட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து ஜூலை 24 ரெக்கார்ட் டேட்டு. ஆகஸ்ட் 1 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 1 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 11 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ரீயூனியனைசேஷன் வந்து ரைட் என்டைட்டில்மெண்ட் அது ஆகஸ்ட் 6 சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாததும் உங்களோட ஓன் ஒப்பீனியன். இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுனால ஷேர் ப்ரைஸ் விழுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷீன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஆக்சுவலி முன்னாடி இது வந்து சைனா பிராண்டு. அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் முன்னாடி அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2020 நினைக்கிறேன் அந்த டைமில் தான் வந்து சைனாலேருந்து வர ஆப்ஸு அவங்கள சம் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க ரிலையன்ஸு. இப்போ இந்த ஷீன் அப்படிங்கிற இந்தியன் அந்த சைனா பிராண்டு கூட இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேஷன் செல்லிங்கில் வந்து இது ஒரு ஃபாஸ்ட்டு ஃபேஷன் செல்லிங்காக மாறிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஜஸ்ட் 6 months 2 million ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. அதாவது லான்ச் பண்ண 6 months 2 million டவுன்லோட்ஸு. 2 millionனா 20 லட்சம் டவுன்லோட்ஸு. 20 லட்சம் அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரீலான்ச் பண்ணது, ஆல்ரெடி இவங்க பிஸ்னஸில் இருந்தாங்க, பட் இப்போ ரீலான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிஸ்னஸோட ஆப்ரேஷன் வந்து 4290 பின்கோட்ஸ், அதாவது அந்த ரேஞ்சில் 4200 பின்கோட்ஸ்னால் அவ்வளோ ஏரியாவில் வந்து இது கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் அந்த ஷெயினுங்கிறது. ஆல்ரெடி இவங்க வச்சுருக்கும் போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. இது எதுக்கு டஃப்பாக கொண்டு வராங்கன்னா இவங்க டாட்டாவோட அந்த ட்ரெண்டு அதுக்கு டஃப்பாக இதை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஷீனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியாவோட ஆட்டோ எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு Q1ல். ரெக்கார்ட் கார் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஓவரால் எக்ஸ்போர்ட் வந்து 14,57,461 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட்டில் 11,92,566 யூனிட்ஸ். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் 25 நல்ல எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் மட்டும் Q1ல் 2,04,330 யூனிட்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது சொன்னது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா, நேபாள், ஜப்பான் இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால அது மாதிரி ஆஸ்திரேலியாலையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகி தான் பர்சனல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்டில் அதிகப்படியாக பண்ணியிருக்கிறாங்க. 96,181 யூனிட்ஸ் 37% இந்த எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25 to 26 Q1ல் ஹிஸ்டாரிக் ஹைன்னு சொல்கிறாங்க. 47% எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது. மாருதி சுசுகியோட எக்ஸ்போர்ட் வால்யூம் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி ரெஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் 2% டிக்ளைன் ஆனாலும் இவங்களுக்கு 37% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட எக்ஸ்போர்ட் 48,140 யூனிட்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ வீலர் எக்ஸ்போர்ட் 11,36,942 யூனிட்ஸ்
23% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 19,427 யூனிட்ஸ். அடுத்தது 3 வீலர் எக்ஸ்போர்ட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 95,796 யூனிட்ஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டொமஸ்டிக்கில் சேல்ஸ் வந்து விழுந்தாலும் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அந்த வார்பர்க் பின்கஸோட கரன்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த அஃபிலியேட் கம்பெனி தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அந்த 9.99% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து இப்போ கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வார்பர்க் பின்கஸோட ஒரு கம்பெனி கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பிவி அவங்க அந்த அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. இவங்களோட ஸ்ரீகாக்குளம் பிளான்ட்டில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 7 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜூலை 10 to ஜூலை 18 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் இந்த 8 நாள் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சில குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், அடுத்தது ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டியில் ஆந்திர பிரதேஷில். பட் ஃபார்ம் 483 7 அப்சர்வேஷன் இஷ்யூ ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மண்டே மார்க்கெட் மேபி ஷேர் ப்ரைஸ் விழ சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனியான டோட்லா டைரி வந்து ஒசாம் டைரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 271 crores அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சவுத் இந்தியன் பேஸ்ட் ஃபுட் கம்பெனி தான் டோட்லா டைரி. இவங்க வந்து ஓசாம் டைரி அப்படிங்கிற கம்பெனியில் 100% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க. 2200 யூனிட்ஸ் ஆட்டு ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ் ஆட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணணும், 20,000 கீஸ் வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி 2030 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸ். ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு நம்மளால் வெயிட் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இவங்க 140 ப்ராப்பர்ட்டிஸ் கைவசம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6 பிராண்ட்ஸில் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. 13,300 கீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கைவசம் வச்சுருக்காங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட். லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டுமே 30 ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை 29 அவங்க ஓன் பண்ணிவிட்டு நேபாள், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரான்ச்சைஸில் ஓன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓரியண்டல் ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. 8.71 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இயர் பேசிஸில், அதாவது முந்தின குவார்ட்டரில் வந்து 44.52 கோடியாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ரெவன்யூ 107 கோடியாக இருக்குது, 26% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா 25.4 crores இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8.7 crores இருக்குது. ஸ்டாண்டலோன் டோட்டல் இன்கம் 107 crores பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் வந்து குவார்டர் பேசிஸில் போராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹோட்டல்ஸ் தான் தாஜ் கோரமண்டல், சென்னை தாஜ் ஃபிஷர்மேன் கேவ் ரிசார்ட், ஸ்பா சென்னை, தாஜ் மலபார் ரிசார்ட், ஸ்பா கொச்சின், விவாண்டா கோயம்புத்தூர், கேட்வே மதுரை, கேட்வே குக்குனூர். இதெல்லாமே இந்த பிராண்ட் எல்லாமே இந்த ஹோட்டல்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆகி 581 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து 5,189 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் மூலமாட்டு ஏர்ன் பண்ணது 4,378 கோடி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,045 கோடி. இதுவும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பேங்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,312 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல க்ரோத். அசட் குவாலிட்டி 2.47% இருக்குது. பட் அசட் குவாலிட்டி வீக்கனாக இருக்குது இந்த குவார்ட்டரில். கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.63%லேருந்து 0.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 533 கோடியாக இருக்குது. இது டபுளாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 83% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 19.42% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட கீ ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸ் அந்த ஆனுவலைஸ் ரிட்டர்ன் ஆன் அசட் 1.5% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.3% இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 7.8% இருக்குது. புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 54.0% இருக்குது. ஆனால் இது டவுன் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட் டோட்டல் டெபாசிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 1,17,624 கோடியை ரீச் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அசட் குவாலிட்டி வீக்காக இருக்குது. பட் மற்ற செக்மெண்ட்டில் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. 2.5% லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. எகெயின் நான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு யூஸ் பண்ணேன்னா எகெயின் 25 கீழே வரும்போது தான் பார்க்கலான் இருக்கேன் சவுத் இந்தியன் பேங்க்கில். இப்போதை வெயிட் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் 22 அப்படிலாம் இருக்கும்போது கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணோம். எகெயின் 30 தாண்டி போச்சு. எகெயின் 25 வரும்போது பார்த்துக்கலான் இருக்கிறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்வெஸ்டிகேஷனை சேலஞ்ச் பண்ணி பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ
என்னென்னா இது வந்து கேஸ் போட்டது பிர்லாவோட ஓப்பஸ், இவங்க எங்களோட மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் காம்படிஷன் கமிஷனாக போனாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் வந்திருக்குது. இப்போ பாம்பே ஹைகோர்ட்டில் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.